இது வந்து ரொம்ப ஈஸி தான். பிவிடி அப்படின்றது வந்து அட்ரோஸ்க்ளரோசிஸ். இங்க டக்குனு பார்க்கலாம். ஃபுல்லாவே வந்து இந்த அப்டோமினல் அயோர்ட்டால வந்து எம்போலி வந்து இருக்கும். ஸோ இப்போ என்ன டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ் ஒரு கேங்க்ரீன் வந்துருச்சுன்னா அப்டோமினல் வந்து பெரிஃபரல் ஆர்டரிக்கு வந்து போகுது. அதனால தோல் வந்து கேங்க்ரீனா இருக்கு. ஸோ என்ன டிஃபரன்ஷியல் டயபிட்டிஸ் ஃபர்ஸ்ட் சர்ஜரி ஹெச்ஓடியோட ஃபேவரட் வந்து டயபிட்டிஸ் எடுக்கணும். செகண்ட் அட்ரோஸ்க்ளரோசிஸ் பர்கஸ். அப்போ ஏஜ் பேஸ் பண்ணி டிவைட் பண்ணியாச்சு. இப்போ க்ரானிக் இஸ்கெமியா அக்யூட் இஸ்கெமியா. க்ரானிக் இஸ்கெமியா அப்படின்றது வந்து யங் பேஷண்ட் பர்கர், ஓல்டு பேஷண்ட் டயபிட்டிஸ் அட்ரோஸ்க்ளரோசிஸ். அதுக்கப்புறம் க்ரோனிக் இஸ்கெமிக் சைன்ஸ் வந்து அதுக்கப்புறம் பார்ப்போம். அக்யூட் ஆர்டீரியல் இஸ்கெமியா வந்து மோஸ்ட் காமன் காஸ் அப்படின்றது வந்து ட்ராமா வருது. அதுக்கப்புறம் த்ரோம்போ எம்பாலஸ் வந்து ஆகுது. ஓகேவா, அதாவது ஆர்டரியில தான் போகுது த்ரோம்போ எம்பாலஸ். ஏன் வந்து வீனஸ்ல வந்து போக மாட்டேங்குதுன்னா, ஆனா ஏரா இருக்கட்டும், டியூமரா இருக்கட்டும், ஃபேட்டா இருக்கட்டும், அமிலேட்டிக் ஃப்ளூயிடா இருக்கட்டும், இதெல்லாமே வந்து எங்க போகுதுன்னா வந்து ஏர்ல வந்து போகுது. சாரி, வீனஸ்ல போகுது. அப்ப ஆர்டரியில வந்து 80 to 120 பிரஷர் இருக்கு, வெயின்ல 10 to 20 பிரஷர் இருக்கு. ஸோ ஒரு த்ரோம்பஸ் வந்து வெயின்ல வந்து போகும். ஏன்னா ஆர்டரியில வந்து பிரஷர் அதிகமா இருக்கிறதுனால அங்க போய் அது லாட்ஜ் ஆகிறதுக்கு வந்து கஷ்டமா இருக்கும். ஓகேவா, பாரடாக்சிக்கல் எம்பாலிசம் அப்படின்றது வந்து என்னது? அது வந்து மோஸ்ட்லி ஹார்ட்ல தான் நடக்குது. இப்போ லங்குக்கு சர்க்குலேஷன் போகாம வீனஸ் வந்து ஆர்டரி போகுது. இல்லை ஏவி மால்ஃபார்மேஷன். ஏவி மால்ஃபார்மேஷன் வந்து பெரிஃபரி சென்ட்ரல் ஏட்டோ செப்டல் எஃபெக்ட், வென்ட்ரிகல் செப்டல் எஃபெக்ட் மட்டும் தான் இது வந்து நடக்குது. இது இந்த எம்பாலிசம்னால வந்து பெருசா ஒன்றும் வருது. ஏன்னா இது பிரஷர் ரிலேட்டடா வந்து இருக்கு. ஏவி மால்ஃபார்மேஷன் வந்து பெரிஃபரல் பிரஷர் வந்து அங்க வந்து லாட்ஜ் ஆகிறது கிடையாது. பாரடாக்சிக்கல் எம்பாலிசம், ஃப்ரோஸ்ட் பைட், ட்ரென்ச் ஃபுட், இதெல்லாம் கோல்டு ரிலேட்டட். இதெல்லாம் வந்து அக்யூட் ஆர்டீரியல் இஸ்கெமியா. ஸோ பர்கர்ஸ் டிசீஸ் அட்ரோஸ்க்ளரோசிஸ். பர்கர்ஸ் அப்படின்றது வந்து ஒரே ஒரு பர்கர் தான் பிடிக்கும். ரெண்டு கையிலையும் இல்லை, ஒரே ஒரு பர்கர் இப்படி ஸ்டைலாக சாப்பிடணும் பர்கர்னா. ஸோ யூனிலேட்ரல், அது வந்து கன்வெர்ட் டு பைலேட்ரல், அதுக்கப்புறம் வந்து பைலேட்ரல். ஸோ பர்கர்ஸ் அப்படின்றது வந்து அப்பர் லிம்ல ரேரா இருக்கும். இது வந்து போத் லிம்ஸ் அப்பர் லிம்போ லோவர் லிம்போ நடக்கலாம். பர்கர் வந்து மேலுக்கு இருக்கும், ஃபீமேல கூட மோஸ்ட் பாசிபிலிட்டி போத்ல இருக்கும், ஃபீமேலுக்கு அதிகமாக கூட இருக்க சான்சஸ் இருக்கு. இது வந்து டியூனிக் எடிமா, டியூனிக் மீடியா அட்ரோஸ்க்ளரோசிஸ். பர்கர்ஸ் அப்படின்றது வந்து டியூனிக் 3 லேயர் இருக்கு. இது பேனஃப்ரைட்டிஸ், பெரியார்ட்ரைட்டிஸ். பெரியார்ட்ரைட்டிஸ்ல பக்கத்துல இருக்கிற வெயின் அஃபெக்ட் பண்ணும், அதனால இடிமா ஆகுது. த்ரோம்போஃப்ளெபைட்டிஸ் சொல்லாத, மைக்ரேட் த்ரோம்போஃப்ளெபைட்டிஸ் சொல்லாத. அது வந்து என்னோட ரூல் சொல்லிட்டு இருந்தா டிபெண்டன்ட் பொசிஷன் இருக்கிறதுனால வந்து இடிமா ஆகுது. நர்வ் அப்படின்றது வந்து இஸ்கெமியா ஆஃப் சொமாட்டிக் நர்வ், இந்த இஸ்கெமிக் நியூரல். சொமாட்டிக் நர்வ் அப்படின்றது வந்து அந்த சைக்கிள் சொல்லிட்டு இருந்தா ராசா நர்வசம், அதுக்கு இஸ்கெமியா ஆகுது, என்டாப்மெண்ட் ஆகுது, நியூரைட்டிஸ். அங்கே இன்ஃபெக்ஷன் ஆயிடுறதுனால. ஸோ பெயின், இடிமா, ரெஸ்ட் பெயின் தான் இதோட ஃபீச்சர்ஸ். பர்கர்ஸ் இதுக்கு இருக்காது. ஃபேட் டயட் இருக்கும். அப்போ ஃபேட் டயட்னா சோஷியல் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஓகேவா, இது லிமிட் இருக்கும். சிஸ்டமிக் கண்டிஷன். ஸோ செஸ்ட் பார்க்குறோம், ஆன்ஜைனா, டிரான்சிட் அட்டாக் வந்து பார்க்குறோம், லெரிச்சி சிண்ட்ரோம் வந்து பார்க்கணும் இதுக்கு. ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து சென்ட்ரல், இது வந்து வெயின் சென்ட்ரல்லேயே வந்திருக்கும். அதுக்கப்புறம் எம்போலி ஆகும். இது வந்து பெரிஃபரல் மட்டும் அஃபெக்ட் ஆகும். ஸோ இதை வந்து ஹிஸ்டரியில் கேட்குறேன். இப்போ வந்து அன்கண்ட்ரோல் டயபிட்டிஸ் வந்து நம்ம எப்படி கேட்கணும்னா வந்து நான் கம்ப்ளைண்ட் டு மெடிகேஷன்ஸ் அவங்களோட ரெட்டினோபதி, நியூரோபதி, நெஃப்ரோபதி, டயபிட்டிக், நான் ஹீலிங், பாலியூரியா, பாலிடிப்ஸியா வந்து பார்ப்போம். ஓகேவா, நோட். இப்போ அல்சர் ஆகும்போது அவங்களுக்கு தெரிஞ்சதா புண்ணாகும்போது அவங்க நோட்டீஸ் பண்ணாங்க இல்லையா, அது வந்து நான் ஹீலிங்கா இருக்கு, எவ்வளவு நல்லா இருக்கு, சென்சேஷன் ஃபீல் பண்றாங்க. அதாவது நீங்க நடக்கிறது வந்து சாஃப்டான இடத்துல நடக்கீங்களா, ரஃபான இடத்துல இருக்கீங்களா, கோல்டா இருக்கா, ஹாட்டா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கணும். இப்போ வந்து சிஸ்டமிக்ல வந்து நம்ம செஸ்ட் பெயின் கேட்கணும், அப்டாமினல் பெயின் கேட்கணும். வந்து அக்யூட் மிசென்ட்ரிக் இஸ்கெமியா, க்ரானிக் மிசென்ட்ரிக் இஸ்கெமியா வந்து கேட்கணும். அக்யூட் அப்படின்றது வந்து ஆக்சுவலி வந்து சயின்ஸை விட சிம்டம்ஸ் வந்து அதாவது பெயின் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். பெயினோட பெயின். க்ரானிக் இஸ்கெமியா அப்படின்றது வந்து ஃபுட்டோட ஃபியர் இருக்கும். ஃபுட் சாப்பிட்ட பிறகு ஆஃப்டர் ஃபுட் 20 to 30 minutes வந்து பெயின் இருக்கும். அது வந்து 2 to 3 hours அப்புறம் வந்து லீவ் ஆயிடும். ஓகேவா, லெரிச்சி சிண்ட்ரோம் வந்து இருக்குது. சிஸ்டமிக் வந்து நம்ம கண்டிப்பாக கேட்கணும், பவல் இஸ்கெமியா கேட்கணும். ஓகே, அதுக்கப்புறம் பிவிடியில் வந்து ஜெனரல் எக்ஸாமினேஷன்ல எந்த ஆர்டரி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். பெரிஃபரல் பல்ஸ் வந்து லோக்கல் எக்ஸாமினேஷன் சொல்லணும். கேரக்டர் வந்து இம்பார்ட்டன்ட். ஹைப்பர் டென்ஷன் அப்படின்றது வந்து அட்ரோஸ்க்ளரோசிஸ் ஒரு ரிஸ்க். ஏபிபிஏ வந்து ஏன் மெஷர் பண்ண முடியாது, 2/3 இருக்கணும். அப்போ கஃப் வந்து சைஸ் வந்து சரியா இல்லை. அப்போ இதுல வந்து மைல்டு, மாடரேட், சிவியர் பிடிக்காங்க. சிவியர், எஸ் ஃபார் 2 அப்போ லெஸ் தென் ஈக்குவல் டு 3. அப்போ 0.9 வருதுன்னா வந்து 0.7 இடையில இருக்கிறவங்க மாடரேட். ஸோ பேலாரு கிளப்பிங் வந்து வரும். ஏன்னா வந்து இந்த பேஷண்ட் அப்படின்ற ஹைபாக்சிக் சேஞ்சஸோட பிரசென்ட் ஆயிருப்பாங்க. பால்பபிள் லிம்ப் நோடு செகண்டரி இன்ஃபெக்ஷன்ஸ்னால வரலாம். அதாவது அல்சர் இருந்தா கிராசிங் கூட இருக்கு. அதாவது நம்ம பெல்விக் இடத்துல வந்து கிராசிங் இருக்கிறதுனால ஆப்போசிட் கான்ட்ராக்ட் லிம்ப் நோடு கூட பெருசா இருக்கலாம். அப்போ கார்டினல் சைன்ஸ் ஆஃப் அட்ரோஸ்க்ளரோசிஸ். அப்போ ஆல்கோசினாலிஸ், அதாவது ஸ்க்லீராவும் கார்னியா ஜங்ஷன்ல வந்து ஒரு சர்க்கிள் தெரியும். லோகோமோட்டர் பிரேக்கியாலிஸ் அப்படின்றது ஒரு பிரேக்கியல் ஆர்டரி இருக்கு இல்லையா, அது வந்து திக்கா இருக்கும், சப்போர்ட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் கம்மியா இருக்கும். அப்போ வந்து நமக்கு நல்லாவே ஃபீல் ஆகும். ஜாந்தலிஸ்மா, ஜாந்தோமாஸ், ஜாந்தாப்சியா வந்து சொல்லி கொடுத்தாரு. அது வந்து கண்ணு வந்து சைட் எலோட்டிங். ஜாந்தலிஸ்மா அப்படின்றது வந்து ஒரு ரவுண்ட் இருக்கும். ஓகேவா, ஜாந்தோமா அப்படின்றது அவர் கையில இருக்கு இல்லையா, இங்க நீ ஜாயிண்ட் எல்போ ஜாயிண்ட் கிட்ட வந்து லிம்ப் நோட விட கொஞ்சம் ஃபர்மா இருக்க ஒரு நோடு வந்து இருக்கும். இப்போ லோக்கல் எக்ஸாமினேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னு நம்ம கண்ணுக்கு தெரியுது வந்து நம்ம ரூமோட ஃப்ளோர். ஓகேவா, அது எப்படி இருக்கு, போன் மாதிரி இருக்குன்னா ஆஸ்டியோமைலைட்டிஸ் இருக்கும். அப்போ வந்து கட் பண்ணி ஆகும், ஆம்புடேஷனுக்கு இண்டிகேஷன். அப்போ எவ்வளவு டீப் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, போன்ல இருக்கா, மசல் இன்வால்வ் இருக்கா, ஸ்லஃப் மாதிரி இருக்கா, இல்ல ஸ்கின் அப்போ கலப்பா இருந்துச்சுன்னா வந்து டிபேட் பண்ணாத ஸ்கின் இருக்கா, ஸ்கின் இன்வால்வ்மெண்ட் சொல்லணும். அப்புறம் பல்பேஷன் பெரிஃபரல் பல்ஸ் வந்து கண்டிப்பா பார்க்கணும். கேபிலரி வீனஸ் ஃபீலிங் டைம் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. சென்சேஷன்ஸ் வந்து பார்க்கணும், பெரிஃபரல் சென்சேஷன்ஸ் வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து என்னன்னா ட்ரை கேங்க்ரீன், வெட் கேங்க்ரீன். ட்ரை வந்து மோஸ்ட்லி ஆர்டீரியல், ஆனால் டயபிட்டிஸ் வந்து ஒரு ஆர்டீரியல் டிசீஸ். ஆனால் அதில் வரது வெட் கேங்க்ரீன். ஏன்னா மைக்ரோ ஆன்ஜியோபதி காஸ் பண்ணுது டயபெட்டிக். ரைட், சுகர் அப்படின்றது ஹீலிங் வந்து ப்ரிவென்ட் பண்ணுது, இன்ஃபெக்ஷனுக்கு வந்து ப்ரொமோட் பண்ணுது. ஸோ இது எனக்கு புரியல. ஏபிள் டு பல்பேட், அதாவது பெரிஃபரல் பல்ஸ் பல்பேட் பண்ண முடியும். இடிமா வந்து டயபிட்டிஸ் வந்து இருக்கும். அதே வந்து அட்ரோஸ்க்ளரோசிஸ்ல வந்து எம்பாலிசம் இருக்கு. ஷார்ட் ஹிஸ்டரியா லாங் ஹிஸ்டரியா வந்து பார்க்கணும். ஷார்ட் ஹிஸ்டரினா த்ரோம்போ எம்பாலிசம். ஓகேவா, நான் பல்பபிளா இருக்கும். பெரிஃபரல் பிளட் வெசல்ஸ் இடிமா வந்து இருக்காது. டெர்மட்டம் வந்து பார்க்கும்போது லிம்ப் பிளட்ல இருந்து தான் வந்து பார்க்குறோம். ஸோ இங்க வந்து C3, C4, C5. அப்போ அக்கல் இருக்கிறது வந்து T2. அப்போ நம்மளோட தம் அப்படின்றது வந்து T1. ஸோ இதெல்லாம் சென்சரி சப்ளை. பாக்கி இருக்கிறதெல்லாம் வந்து வெளியில இருந்து உள்ள வரணும். அதே லெக்குக்கு வந்து அம்பிலிகஸ்ல வந்து போவியர் சைன் அப்படின்னு சொன்னாங்க. ஏதோ சென்சேஷன் வந்து பார்க்கும்போது மேல இருக்கிற மசில்ஸ் தான் கான்ட்ராக்ட் ஆகும், கீழ இருக்கிறது கான்ட்ராக்ட் ஆகுது, அம்பிலிகஸ் மேல இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்தாரு. அப்போ T10 இந்த இன்வாய்னல் லிகமெண்ட் வந்து T12 நம்ம ஜெயசன் சொல்லிட்டு இருந்தாரு. S2, S3, S4. ஓகேவா, அப்போ இதுக்கு இடையில இருக்கிற இடம் வந்து T11. அதுக்கப்புறம் நம்மளோட ஃபிமோரல் ட்ரையாங்கிள் வந்து L1.
அதுக்கப்புறம் நீ வந்து L2 L3. ஸோ L1லேருந்து உள்ளேந்து வெளில வரணும், L2 L3 L4. அதுக்கப்புறம் வந்து லேட்டரல் சைடு வந்து L5, அதுக்கப்புறம் S1. ஏன்னா S2 வந்து நம்ம சுற்றி போகிற இடத்துல S2 வரணும், அதனால ஏன்னா கால் வந்து வெளியில ரொட்டேஷன் ஆகுது. டூப்ளெக்ஸ் வந்து பண்ணுவோம். ரிவர்சல் ஃப்ளோ இருக்கா, செஃபன் ஃபிமோரல் வால்வோட ரிஃப்ளெக்ஸ் ஏதாச்சும் இருக்கா, லேட்டர் வந்து பார்ப்போம். பர்கஸ் அட்ரோஸ்க்ளோசிஸ் வந்து பர்கஸ்ல வந்து ஆஞ்சியோகிராஃபி பண்ணுவோம். அது வந்து கண்டினியூஸ் டிசீஸா இருக்கும். பர்கஸ் வந்து இங்க இருக்கும் செக்மெண்ட், அதனால நம்ம வந்து பைபாஸ் வந்து பண்ண முடியாது. ஓகேவா? சிபிசில வந்து பிளேட்லெட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். HbA1c சுகர் எல்லாம் வந்து பார்ப்போம். கேஎஃப்டி பார்த்தா லெஃப்ட் பண்ணிக்கோ, டயபெட்டிஸ் நெஃப்ரோபதி இருக்கான்னு பார்ப்போம். ECG வந்து ஹார்ட் ப்ராப்ளம் வந்து பார்ப்போம். 2D எக்கோ வந்து பார்ப்போம். அவ்வளவுதான்.